எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த காலை பொழுதுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படிக்கு உம்முடைய ஆலயத்திற்கு எங்களை கூட்டி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீங்கள் பேசுங்க, எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க. வேதத்தில் உள்ள புதை பொருள்களை எல்லாவற்றையும் நாங்கள் கண்டு உணர்ந்து தெரிந்து கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தரை உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தயவுசெய்து அமரலாம். இன்றைக்கும் நாம் மார்க்கு 13ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த 13வது அதிகாரத்தை குறித்து சொல்லும் பொழுது எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கம் பல மக்களை கவர்ந்ததோ, அதே போல் இந்த பிரசங்கத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது. அதுதான் தி ஆலிவட் டிஸ்கஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஒலிவ மலையின் மேலே செய்யப்பட்ட ஒரு பிரசங்கமாக இந்த பிரசங்கம் இருக்கிறது. இந்த பிரசங்கத்தை குறித்து நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பல எச்சரிப்புகள், நாம் எப்படி விழிப்போடு கூட இருக்க வேண்டும், இந்த கடைசி காலத்தில் என்ன காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க போகிறது, இந்த காரியங்கள் எல்லாம் இந்த அதிகாரத்தில் இடம்பெற்று இருக்கிறது. ஸோ இந்த அதிகாரத்திற்கு நாம் ஒரு பெயர் கொடுக்கலாம், ஒரு தலைப்பு கொடுக்கலாம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், வாட்ச் அண்ட் ப்ரே. நம்முடைய ஆலயத்தில் 3 ஜெபங்கள் ஒரு நாளும் ஏறெடுக்கப்படுகிறது. அதில் காலையில் ரைஸ் அப் என்று ப்ரே என்று சொல்லப்படுகிற எழுந்திருந்து ஜெபியுங்கள் என்று ஸ்திரீகள் அனைவரும் கூடி ஜெபிக்கிறார்கள். ஈவினிங்கில் மாலையில் சிறு பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள், லெட்ஸ் ப்ரே, வாங்க நம்ம ஜெபிக்கலாம் என்று. இரவு வேளையில் ஆண் மக்கள் கூடி ஜெபிக்கிறார்கள், வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து ஜெபியுங்கள். ஏன் நம்ம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தில் சொல்ல இருக்கிறாருங்கிறத நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த அதிகாரத்தில் 37 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் 3 பாகமாக பிரிக்கலாம். இதில் முதல் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பிரிவு. அந்த பிரிவுக்கு நாம் கொடுக்குற தலைப்பு, கடைசி வரையில் கர்த்தருக்காக நில்லுங்கள். அடுத்தது 14லிருந்து 23 வரைக்கும் அடையாளம் என்று நம்ம சொல்லலாம். இந்த கடைசி காலத்தில் என்ன அடையாளங்கள் தோன்றப் போகிறது. 24லிருந்து 37 இந்த அதிகாரத்தினுடைய இந்த தலைப்பு நம்ம கொடுத்தோம் இல்லையா, வாட்ச் அண்ட் ப்ரே, அதையே நம்ம வைத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த 3 பிரிவுகளை நம்ம ஒவ்வொரு காரியமாக நாம் பார்க்கலாம். முதலாவது பிரிவை நம்ம பார்க்கும் பொழுது, கடைசி வரைக்கும் நம்ம ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். அப்படி என்ன காரியங்கள் நிகழப்போகிறது? இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிமே தான் அவருடைய பாடு மரணங்கள் வரப்போகிறது. அதற்கு முன்பாக வரப்போகிற காரியங்கள் அனைத்தையும் அவர் தெரிவிக்கிறவராக இருக்கிறார். அதில் முதலாவது தேவாலயத்தை குறித்து, எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தை குறித்து அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாப்பிக்காக ஜூயிஷ் பீப்புள் மத்தியில், அதாவது யூதர்கள் மத்தியில் செல்லுகிறது. அதை நாம் படிப்போம். அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் பொழுது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டிடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்கள் காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிபட்டு போகும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுரும் யாக்கோவும் யோவானும் அந்திரேவும் அவரிடத்தில் தனித்து வந்து, அடுத்தது இதற்கு என்ன அடையாளம் என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஸோ முதலாவதாக இந்த எருசலேம் தேவாலயத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு அட்ராக்டிவான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்தது. ஏன் என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு இந்த எருசலேம் ஆலயத்தை செருபாபேலும் எஸ்ரா அவங்களுடைய காலகட்டத்தில் ஆண்டவர் மறுபடியுமாக ரீபில்ட் பண்ணார், மறுபடியுமாக கட்டினாங்க. அதே போல் அது பெரிய அளவில் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கட்டினாங்க. ஸோ இந்த யூதர்கள் அனைவருக்கும் இது ஒரு பெருமை மிகுந்த சின்னமாக, இப்போது நம்மளுடைய இந்திய தேசத்தில் பார்க்கும் பொழுது பல கலைநயமிக்க கட்டிடங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த கலைநயமிக்க கட்டிடங்கள் நம்முடைய ஆர்கிடெக்சருக்கு,
நம்மளுடைய இந்த கட்டிடக்கலைக்கு ஒரு பெருமை சேர்க்கிறதாக இருக்கிறது. இப்போ வெள்ளைக்காரர்கள் கட்டின பல கட்டிடங்கள் நம்மளுடைய சென்னை பட்டணத்தில் இருக்குது, இந்திய தேசத்தில் இருக்குது. அப்போ அதெல்லாம் நமக்கு என்ன சேர்க்கிறதுனா பெருமையை சேர்க்கிறது போல் இந்த ஜூயிஷ் டெம்பிள், இந்த ஆண்டவருடைய இந்த ஜெருசலேம் டெம்பிளும் அந்த காலகட்டத்தில் ஒரு பெருமை சேர்க்கிற ஒரு கட்டிடமாக இருந்தது. அதனால தான் அவங்க ஒரு பிரமிப்படைந்து அவங்க சொல்கிறாங்க, பாருங்கள் இந்த கட்டிடங்கள் எப்படிப்பட்டது, இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது. ஏன்னா இந்த கல்லுகள் அவுட் ஆஃப் மார்பிள் ஸ்டோனில் கட்டப்பட்டதாக சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, நமக்கு தெரியும் கோல்டு, அதாவது பொன் தகடினால் மூடப்பட்டதாக இருக்கிறது. ஸோ இந்த கட்டடத்தை பார்க்கும்பொழுது, இந்த பிரமிப்பு, இந்த ஆர்கிடெக்சரை பார்க்கும்பொழுது அவங்க பிரமிப்படைந்து சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், இது ஒரு கல்லின் மேலே ஒரு கல் இடாதபடிக்கு என்ன செய்யப்பட போகிறது, இடிக்கப்பட போகிறது என்று சொல்லுகிறார். ஸோ இந்த இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆலயம், இந்த ஆலயத்தை குறித்து ஜீசஸ் என்ன கமெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவர் பண்ண கமெண்ட் என்னென்னா, ஒரு கல் மேலே ஒரு கல் இராதபடிக்கு எல்லாமே இடிக்கப்பட போகிறது. ஸோ இந்த காரியங்களை அவங்க கேட்கும் பொழுது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஆலயம் பார்க்கும் பொழுது 50 அடி அகலமாகவும் 25 அடி நீளமாகவும் இருந்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான ஆலயத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கமெண்ட் பண்ணும்போது இப்படி அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இவங்களுடைய நினைவு எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால், அந்த ஆலயத்தையே ஒரு ஐடலாக பார்க்குறாங்க. இப்போ பல நேரத்தில் பாரம்பரிய சபைகளில் இருக்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ நமக்கு தெரியவில்லை. பட் அந்த பில்டிங்கில் உள்ள காரியங்கள் அவற்றுக்கு ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்றால், ஒரு கல்லின் மேலே கல் இராதபடிக்கு அவைகள் இடிபட்டு போகும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஏன் அவர் தேவாலயத்திலும் பெரியவர் என்று மத்தேயுவில் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை விட பெரியவராக இருக்கிறார்? அவர் தேவாலயத்தை விட பெரியவராக இருக்கிறார். ஸோ இந்த அதிகாரத்தில் இந்த ஆண்டவர் இவர் செய்கிற அந்த 3.5 வருஷம் ஊழியத்தில் அவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் விடுறார். ஸோ ஃபால் ஆஃப் ஜெருசலேமை பற்றி அவர் முன்பாகவே அவர் சொல்லுகிறார். ஜெருசலேம் என்ன பண்ண போகிறது? இடிபட போகிறது. அதற்கு பிற்பாக ஒலிவ மலையின் மேல் அவர்கள் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய த ஃபேவரட் டிசைபிள்ஸ் ஆகிய இவர்கள் அனைவரும் அவரிடத்தில் தனித்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகளெல்லாம் எப்பொழுது நிறைவேறும் காலம், அடையாளம் என்ன, நிறைவேறும் காலத்திற்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுற்றி சூழ்ந்து கொண்டு அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரதியுத்தரமாக கூறுகிற வார்த்தை என்னவென்றால், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கே எச்சரிக்கையாரு. ஸோ இந்த வஞ்சனை ஆங்கிலத்தில் டேக் ஹீட் அண்ட் பி வாட்ச்ஃபுல் என்று சொல்லப்படுகிறது. ஸோ ஒருவனும் வஞ்சிக்காதபடிக்கு என்ன நடக்கும் என்றால், இந்த கடைசி காலத்தில் விசுவாசத்திற்கு தான் சேலஞ்சாக வரப்போகுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை உடையவர்களாகிய நமக்கு கிறிஸ்தவள் என்ற பெயர் இருக்கிறது. அது எப்படி வந்திருக்கிறான்? when we believe, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பிறகு தான் நமக்கு கிறிஸ்தவள் என்ற பெயரை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அந்த கிறிஸ்தவத்துக்கு பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வஞ்சிக்கப்படுது, ஏமாந்து போகிறது. இப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறது, நீங்கள் ஏமாந்து போகாதபடிக்கு நீங்கள் எப்படி இருங்க? எச்சரிக்கையாக இருங்க. அப்படி என்ன காரியங்கள் கடைசி காலத்தில் நடக்கும் பொழுது பார்க்கும் பொழுது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் பொழுது கலங்காதீங்கள், அவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. நம்முடைய உலகத்தினுடைய காரியங்களை, உலக வேர்ல்ட் நியூஸை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் போர், எங்கு பார்த்தாலும் நியூக்ளியர் வெப்பன்ஸை ரெடி பண்ணுறது, அவங்களுடைய ஆர்மியை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது, இப்பேற்பட்ட காரியங்களை தான் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பல நேரத்தில் அந்த நியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது. இப்போ இவைகள் சம்பவிக்க வேண்டியதே என்று இயேசு கிறிஸ்து அன்றைக்கே சொல்லிவிட்டார். அப்போ the world's end is going to come.
இந்த உலகத்தினுடைய முடிவு வரப்போகிறது. ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அவர் சிருஷ்டிப்பின் நாட்களில் 7 நாட்களில் அந்தந்த காரியங்களை அவர் படைத்தார். அவருடைய சித்தம் என்ன என்றால், இந்த மனித குலம் அவரை பார்த்து கொண்டு அவரோடு கூட நேரத்தை செலவிட்டு கொண்டு அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படியாக வாழ வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அவர்கள் பாவத்தில் விழுந்து கர்த்தரிடத்திலிருந்து அவர்கள் பிரிந்து போனார்கள். அதற்கு பிறகு நம்ம பார்க்குறோம், நம்முடைய கோத்திர பிதாக்களாகிய ஆபிரகாம் வராங்க, நோவா வராங்க, இன்னும் பல ஆண்டவருடைய அவங்களுடைய பிள்ளைகளாகிய ஈசாக்கு, யாக்கோபு, இப்பேற்பட்ட கோத்திர பிதாக்கள் வராங்க. இந்த காலகட்டங்களில் நோவாவனுடைய காலத்தில் என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது, மனித குலத்தினுடைய பாவம் மிகவும் அதிகமாக சென்றதன் நிமித்தம் கர்த்தர் மனித குலத்தை உண்டு பண்ணினதுக்காக மனஸ்தாபப்பட்டவராக இந்த முழு உலகத்தையும் ஜலத்தினால் அழித்ததை நம்ம பார்க்கிறோம். ஜலத்தினால் அழிச்சிட்டாரு, முழு உலகத்தையும் அழிச்சிட்டாரு. முழு உலகம் அழிக்கப்பட்டது. அந்த 8 பேரை தவிர, நோவா, அவருடைய மனைவி, 3 பிள்ளைகள், அவங்களுடைய மருமக்கள்மார்களை தவிர அனைவரும் அழிந்து போனார்கள். ஆனாலும் பாருங்கள், இந்த அழிவுக்கு பிறகு அந்த வானத்தில் தோன்றின அந்த வானவில், அந்த கவனன்ட் உடன்படிக்கையை ஆண்டவர் மறுபடியும் ஏற்படுத்தினார். ஸோ ரெயின்போ இஸ் வெரி ஸ்பெஷல். இந்த மழை காலத்தில் நம்ம என்ன பார்க்க முடியும்னா, வானத்தில் ரெயின்போ பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் வெரி ஸ்பெஷல். இட் ஷோஸ் தட் காட் லவ்ஸ் அஸ் ஸ்டில். நம்மளை இன்னும் ஆண்டவர் நேசிக்கிறாரு, நம்ம மேலே இன்னும் கிருபையாக இருக்கார். அந்த 8 பேரிலிருந்து அப்படியே பிறப்பெடுத்து இந்த உலகத்தில் மக்களால் நிரப்பப்பட்டது. ஆனால் மறுபடியும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, இந்த உலகத்திற்கு என்ன வரப்போகிறது, முடிவு வரப்போகிறது. ஆனாலும் அந்த முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்ப போகிறது, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்ப போகிறது. பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாக போகிறது. பஞ்சங்களும் கலகங்களும் இவைகள் வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறது. பல நேரத்தில் இந்த நியூஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு மனதிற்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். ஆண்டவரே, இப்பேற்பட்ட காரியங்கள் ஏன் நிகழ்கிறது? இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாப் நீங்கள் வைக்க மாட்டிங்களா? இல்லை இதிலேருந்து நீங்கள் காப்பாற்ற மாட்டிங்களா? சமீபத்தில் வயநாடில் கூட நம்ம பார்க்கும்பொழுது ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன், ஒரு பெரிய இயற்கை சீற்றத்தை நம்ம பார்த்தோம். ஆனாலும் இது எல்லாமே நடக்க வேண்டியது, இவை எல்லாமே சம்பவிக்க வேண்டியது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புகிறது. தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவன் மனிதன். தேவ சாயலில் உண்டாக்குவோமாக என்று படைக்கப்பட்டவன் தான் மனிதன். நமக்கு எப்படி ஆண்டவர் சரீர உறுப்புகளை கொடுத்துருக்கிறாரோ அதே போல தான் ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற, ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்குறாங்க. நம்ம எப்படி மனுஷனாக இருக்கோமோ அவங்களும் மனுஷனாக தான் இருக்காங்க. ஆனால் அந்த காரியங்கள் அவர்களுடைய நினைவுக்கு வராதபடிக்கு ஒரு கூட்டத்துக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புகிறது. பல இடங்களில் ஹோலி வார் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் இருக்கிறது, புனித போர் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் இருக்குது. என்ன பண்ணுறாங்க? கொன்று குவிக்கிறாங்க. இனப்படுகொலைகள், அதாவது ஜீனோசைடு என்று சொல்லப்படுகிற இனப்படுகொலைகள் நடந்தது. ஆனாலும் இது எதுவுமே எண்டு கிடையாது, வேதனைகளுக்கு ஆரம்பமாக இருக்கிறது. ரொம்ப டாப் மோஸ்ட் பெயின் எது என்று நம்ம பார்க்கும் பொழுது அதுதான் கர்ப்ப வேதனைப்படுகிற ஒரு வலி. அந்த கர்ப்பம் தரித்து அந்த பிள்ளையை 10 மாதம் சுமக்கிற ஒரு கர்ப்பிணி பெண்ணினுடைய அந்த மனோநிலையாக இருக்கட்டும், அவனுடைய சரீரத்தில் இருக்கிற மாற்றங்களாக இருக்கட்டும், இவை எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும் பொழுது இட் இஸ் மோஸ்ட் பெயின். அது மிகவும் அதிகமான ஒரு வேதனையாக இருக்கிறது. அந்த பிள்ளையை பெற்று எடுத்த பிறகு தான் அவளுக்கு ஒரு சமாதானம் கிடைக்குமே தவிர, அது வரைக்கும் அவள் படுகிற வேதனை, அவங்க போகிற அந்த ட்ராவல் பண்ணுற அந்த பாத்து ரொம்ப ஒரு கடினமாக காரியமாக இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பமாக இருக்குது. அப்போ கிறிஸ்துவை விசுவாசிக்கிற கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில், ஏன் ஆண்டவர் நமக்கு இங்கே எச்சரிக்கை கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது.
அப்போ கர்த்தருக்காக நம்ம துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய காலங்கள், நேரங்கள் ஆல்ரெடி வந்துருச்சு. நம்முடைய இந்திய தேசத்தில் பார்க்கும் பொழுது பல இடங்களில் பர்சக்யூஷன்ஸ், துன்புறுத்தல்கள் நடக்கிறது. ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள், நீங்கள் ஜப ஆலயங்களிலே அடிக்கப்படுவீர்கள், என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். நடக்குதா? இந்த காரியம் நடக்க ஆரம்பிச்சிருச்சா? ஸோ உலகத்தினுடைய எண்டுக்கு நம்ம போய்கொண்டு இருக்கிறோம். கடைசி காலத்தினுடைய கடைசி மணித்துளிகளில், நம்ம கடைசி காலம் கூட சொல்ல முடியாது, இந்த கடைசி காலத்தினுடைய கடைசி மினிட்ஸில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்பொழுது வேண்டுமானாலும் ஆண்டவருடைய வருகை வர இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியாக ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படும் போது, ஜப ஆலயங்களில் அடிக்கப்படும் பொழுது, அதே மாதிரி தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கு முன்பாக சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படும் பொழுது என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது அடுத்த வசனம் சொல்லுகிறது, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷமானது முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். நம்ம அனைவருக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு பிரதான கட்டளை கொடுத்திருக்கிறார். The great commission has been set before us. என்ன அந்த பிரதான கட்டளை? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸோ சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவர் 5 வகைப்பட்ட ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த 5 வகைப்பட்ட ஊழியத்தில் முதலாவது அப்போஸ்தலர்கள், இரண்டாவது நம்மளுடைய கரங்களில் நம்ம இதை அடையாளமாக வச்சுக்கும் பொழுது நமக்கு அது ஈஸியாக இருக்கும், அப்போஸ்தலர்கள். அதற்கு பின்பாக தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசி தான் நமக்கு என்ன டைரக்ஷனில் போக வேண்டும் என்ற ஒரு டைரக்ஷனை ஆண்டவரிடத்துலேருந்து கேட்டு பெற்று, ஏன்னா அவர்களோடு கூட ஆண்டவர் பேசுவார், அவர்களோடு கூட ஆண்டவர் இடைப்படுவார். ஸோ தீஸ் பீப்புள் ஷோ த டைரக்ஷன். அடுத்தது, நம்மளுடைய கையில் இந்த விரல் எப்படி நீளமான விரலாக இருக்கிறதோ, நம்மளுடைய எல்லா சபையில் இருக்கிற எல்லா ஊழியங்களை விட இந்த சுவிசேஷ ஊழியமானது இன்னும் அதிகமாக செல்ல வேண்டும், இன்னும் அதிகமாக செய்யப்பட வேண்டும். அடுத்தது, நம்ம ரிங் ஃபிங்கர் பார்க்கும் பொழுது மெய்ப்பர்கள், இவர்கள் தான் கர்த்தருடைய சபை. இதுதான் மணவாட்டி. நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிரைடாக இருக்கோம், மணவாட்டியாக இருக்கணும். இந்த மணவாட்டியினுடைய கையில் மோதிரம் போட மணவாளன் வருவதற்கு அந்த மணவாட்டியை ப்ரிப்பேர் பண்ணுற பிளேஸ் தான் இந்த ஆலயம். அந்த ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த மெய்ப்பர்களுடைய பணியாக இருக்கிறது. கடைசியாக போதகர்கள். இப்போ இந்த சுவிசேஷத்தை குறித்து நம்ம எடுத்துக்கொள்வோமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:42 சொல்லுகிறது போல, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவர் நிரப்பியிருந்தார். அவர் நிரப்பப்பட்டதனால் அவர் செய்த காரியங்கள் என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது, பிசாசை துரத்தினார், வியாதிகளை அவர் சொஸ்தப்படுத்தினார். இப்போ நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற பிரதானமான காரியம், பிரதானமாக இவாஞ்சலிசமில் நம்ம பண்ணக்கூடிய காரியம் என்னென்னா, ப்ரீச் பண்ணணும், பிசாசின் வல்லமைகளை கட்டுகளில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க வேண்டும். மூன்றாவது, வியாதிகளில் இருக்கிறவர்களுக்கு சுகத்தை பெற்றுத்தர வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த எல்லா காரியத்தையும் செய்தாரா என்று பார்க்கும்பொழுது நமக்கு முன்பாக அவர் முன் உதாரணமாக, ரோல் மாடலாக அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஸோ சகல ஜாதிகளுக்கும் முந்தி சுவிசேஷமானது என்ன செய்யப்பட வேண்டும்? பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஒரு நாளும் நமக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் ஆண்டவர் வச்சுருக்கார். யாராவது ஒருத்தருக்காவது ஒரு ஷார்ட் ப்ரேயர் நம்ம பண்ணுறோமா? இல்லை யாராவது ஒருத்தருடைய கட்டுகளில் இருக்கிறவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணுறோமா? இல்லை யாராவது ஒருத்தருக்காவது நம்ம ப்ரீச் பண்ணுறோமா? இன்னிலேருந்து நம்ம ஒரு டிசிஷன் எடுப்போம். இன்றைக்கு ஜனவரி 8 வியாழக்கிழமை 2026. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் இந்த 3 காரியத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை நான் ஒரு நாளில் செய்யும்படிக்கு எனக்கு அப்பேற்பட்ட கிருபையை நீங்கள் எனக்கு அருளி செய்யுங்கப்பா. யாராவது ஒருத்தருக்காக நம்ம சுவிசேஷம் சொல்லணும், யாராவது ஒருத்தருக்காக நம்ம போய் ஜெபம் பண்ணணும், வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணணும், இல்லை யாராவது ஒருத்தருடைய கட்டுகள் நீங்கும்படிக்கு நாம் போய் அவர்களுக்காக ஜெபித்து விடுதலை பெற்றுத்தர வேண்டும். ஸோ இதுதான் ஆண்டவரோட பிளான். அவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பெயரை அறியாத மக்களை இல்லாதபடிக்கு ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அது அவர்களுடைய விருப்பம். நம்ம போய் பிரசங்கிக்கிறத நம்ம பிரசங்கிச்சிடணும். ஏன்னா பல நேரத்தில் நெக்லெக்ஷன், ரிஜெக்ஷன் வரும். சுவிசேஷம் ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக எதிரில் இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் பிசாசு அவருடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான், அவருடைய இருதயம் கடினமாக இருக்கிறது. ஆனாலும் நம்மளுடைய பணியை நாம் செய்ய
வேண்டும். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாழிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். மிஷினரி பணித்தலங்களில் பார்க்குறோம், ஒரு மிஷினரி பணித்தலங்களும் இட் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். அது ஒன்றும் ஒரு மலர்களால் ஆன ஒரு மெத்தையில் அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப கூலாக, ரொம்ப லக்ஸரியாக அவங்க வாழலை. இட் இஸ் அ பெட் ஆஃப் தான்ஸ். முட்கள் நிறைந்த ஒரு பாதையில் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தருக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார்கள். அவர்கள் உங்களை போய் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம் என்று கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். அவர் தேற்றரவாளனாக இருக்கிறார். வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிறவராக இருக்கிறார். அவரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாக நாம் இருக்கிறோம், நம்முடைய சரீரம் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், எது நீங்கள் பேச வேண்டுமோ அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏன்னா பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறார். ஸோ ஹோலி ஸ்பிரிட்டை, பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இப்பொழுதும் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபேமிலியில் நடக்கிற காரியங்கள் குறித்து 13வது வசனத்தை சொல்லியிருக்கு. சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். இது எந்த காரியம் நம்ம பார்க்கும்பொழுது, இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேறு ஒரு மார்க்கத்தில் இருந்து ஒரு பிள்ளை ஏற்றுக்கொண்டார்கள்னா அவங்க ஃபேமிலியில் என்ன வரவேற்பா நடக்கும்? இல்லை. சகோதரன் சகோதரனையும் தகப்பன் என்ன செய்வாங்க? ஆச்சாரமாக, ஆர்த்தோடாக்ஸாக ஏதாவது ஒரு மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் இருப்பார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த வீட்டில் ஒரு பிள்ளை ஆண்டவரை தெரிந்து கொண்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? நீ விட்டுடு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வழிபடுறத விட்டுடு, இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்? உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. தகப்பன் பிள்ளையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். இன்னும் நம்மளுடைய சில நாடுகளில் நம்ம பார்க்கும் பொழுது ஏற்றுக்கொண்டாலே சிறைச்சேதம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே சிறைச்சேதம்லாம் நடக்குது. அப்போ அப்பேற்பட்ட காலம் வரும். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்புவார்கள். சில நேரத்தில் ஆப்போசிட்டாக நடக்கும். கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளே நெறி தவறி வேறு மார்க்கத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது பெற்றோருக்கு அகெயின்ஸ்டாக, பெற்றோருக்கு விரோதமாக அவர்கள் எழும்பி என்ன செய்வார்கள்? கொலை செய்வார்கள். ஸோ இந்த பாடுகள் அனைத்தும் யாருக்காக என்று பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக. ஸோ நீதி நிமித்தம் நம்ம துன்பப்படுகிறவர்களாகிய நம்ம பாக்கியவான்கள் என்று ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஸோ என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு ரேமா வேர்டு இதுதான், முடிவு பரியந்தம், until the end. who is going to endure? யார் நிலை நிற்பானோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான். மகளே, இந்த போராட்டமோ, இந்த பிரச்சனையோ, இந்த பலவீனமோ, இந்த நெருக்கமோ, இந்த குறைவுகளோ, இட் இஸ் நாட் அ நியூ திங். தே ஆர் த ட்ரையல்ஸ். அது நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற டெஸ்ட். நம்முடைய கோத்திர பிதாக்களுக்கு எப்படி ஒரு டெஸ்ட் இருந்ததோ, ஆபிரகாமுக்கு ஒரு விதமான டெஸ்ட்டு, ஈசாக்குக்கு ஒரு விதமான டெஸ்ட்டு, யாக்கோபுக்கு ஒரு விதமான டெஸ்ட்டு, யோசேப்புக்கு ஒரு விதமான டெஸ்ட்டு, நோவாக்கு ஒரு விதமான டெஸ்ட்டு, எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட்டு, யோபுக்கு ஒரு விதமான டெஸ்ட்டு, ஏசையாக்கு, எசேக்கியலுக்கு, எரேமியாக்கு, நம்முடைய வேதத்தில் உள்ள எல்லா ஜாம்பவான்கள், தாவீதுக்கு ஒரு விதமான டெஸ்ட். எல்லாருக்கும் முன்னாடி ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ் அண்ட் ட்ரிபியூலேஷன்ஸ் இருக்கிறது. ஆனால் முடிவு பரியந்தம், கடைசி வரைக்கும் அதற்கு மத்தியிலையும் நிலை நிற்பவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். நிலை நிற்பவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்றால் அவர்கள் தான் காப்பாற்றப்படுவார்கள். இந்த உலகத்தில் நம்முடைய உயிரை எடுத்தாலும் கூட மிஞ்சி நம்மளுடைய உயிர் தான் போகிறது. நம்முடைய சரீரத்துக்கு தான் ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வரப்போகிறத தவிர நம்முடைய ஆவியை, ஆத்மாவால் எந்த மனிதனாலும் டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. அது ஆண்டவருடையது, அது ஆண்டவருக்கு சொந்தமானது. ஸோ நம்முடைய சரீரத்தில்
ஏதாவது ஒரு துன்புறுத்தல் நடக்குதுன்னா அது ஆண்டவருக்காக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து நம்ம ஹெல்லுக்கு, அதாவது பாதாளத்துக்கு நம்ம போகிறது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான காரியம் பாருங்கள். ஸோ முடிவு பரிந்தம் ஆண்டவருக்காக நாம் நிலை நிற்க வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்கள், முடிவு பரிந்தம் ஆண்டவருக்காக நிலை நில்லுங்க. முடிவு பரிந்தம் ஆண்டவருக்காக நில்லுங்க. முடிவு பரிந்தம் ஆண்டவருக்காக நில்லுங்க. இந்த இடத்துல இன்னொரு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, பாழாக்குகிற அருவருப்பு. தானியேல் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் இந்த பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் சொல்லுகிறார். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அது நிற்கத்தக்க இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும் பொழுது யூதாவில் நிற்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போட கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிற்குள் இறங்காமலும் தன் வீட்டில் எதையாகலும் எடுத்துக்கொள்ள உள்ளே போகாமலும் இருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்பாவது இருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுப்பவர்களுக்கும் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அடையாளம் ராப்சர், ரகசிய வருகை. ரகசிய வருகைங்கிறது என்ன? கர்த்தர் தன்னுடைய மணவாட்டி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய, அவர் மணவாளன், தன்னுடைய மணவாட்டியை கூட்டி செல்ல அவர் வரப்போகிறார். அதற்கு முன்னாடியே இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க போகிறது. அந்த மணவாளன் வரும் பொழுது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு பெரிய ஒரு தீ விபத்து நடக்க இருக்கிறதா வைத்துக்கொள்ளுமே. ஒரு பெரிய தீ விபத்து நிகழ்கிறது என்றால் அந்த தீ விபத்தில் இருக்கிற அந்த ஒவ்வொரு மனிதர்களுடைய மென்டாலிட்டி, ஆட்டிடியூட் என்னவா இருக்கும்னா, அவங்க ஜீவனை பாதுகாத்து கொள்ள வேண்டும் தான் அவங்க ஓடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நான் போய் என்னோடய ஹேண்ட்பேக் எடுக்கணும், நான் போய் என்னோடய ஃபோனை எடுக்கணும், என்னோடய ஜுவல்லரியை எடுக்கணும், என்னோடய இந்த டாக்குமெண்ட்ஸை எடுக்கணும், இதெல்லாம் தோணாது. நான் தப்பிச்சா போதும், நான் உயிர் பழைச்சா போதும் என்று தான் ஓடுவது போல தான் வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிற்குள் இறங்காமலும் எதையாவகிலும் எடுத்துக்கொள்ள உள்ளே போகாமலும் வயலில் இருக்கிறவன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்பாதிருக்கணும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவருடைய வருகைக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்த நாட்களிலே உண்டாய் இருக்கும். ஸோ தேவஜனமே, இந்த கடைசி காலத்தில் நம்ம இப்போது நம்மளுடைய சோஷியல் மீடியா, இது டிஜிட்டல் எரா என்று சொல்லலாம். இந்த சோஷியல் மீடியாவுடைய காலத்தில் என்ன நடக்குதுன்னா, பெரிய பெரிய அற்புதங்கள், பெரிய பெரிய அதிசயங்கள், மார்க்க பேதங்கள் எல்லாமே நடக்குது. என்ன சொல்கிறாங்க? உங்கள் பர்ஸை திறந்து பாருங்கள், உள்ள பணம் இருக்கும். உங்கள் வாயை திறந்து பாருங்கள், உங்களோட பல்லில் ஒரு பல்லு கோல்டாக மாறி இருக்கும். உங்கள் பேங்க் பேலன்ஸை செக் பண்ணுங்கள், உங்கள் பேங்க் பேலன்ஸில் என்ன இருக்கும்? பணம் கிரெடிட் ஆகிருக்கும். இதுதான் சுவிசேஷமாக சொல்கிறாங்க. இதுதான் மார்க்க பேதம், ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ், ஃபால்ஸ் ப்ராஃபசிஸ். இவை எல்லாவற்றுக்கும் நாம் என்னவாக இருக்க வேண்டுமானால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். அதற்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இருக்கிறது. Holy Spirit will guide you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவருடைய எக்கால சத்தம் உங்கள் காதில் தொனிக்கும், உண்மையான மன வாட்டிகளுக்கு கேட்கும். உதாரணம் பார்க்கும்போது, நம்மளுடைய வீடுகளில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த வண்டி, அது காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், அந்த கார்னரில், நம்ம வீட்டினுடைய அந்த கார்னரில் சந்தில் திரும்பும் பொழுது நமக்கு உள்ள அந்த அலர்ட் ஆகும். நமக்கு தெரியும் வந்துட்டாங்க, ரிட்டர்ன் ஆகுறாங்க என்று நம்ம போய் கேட்டு திறக்கிறதுக்கு போவோம். அதுபோல தான் மணவாட்டிகளுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கும். மணவாட்டிகளுக்கு ஆண்டவர் வரப்போகிற அந்த வேளை தெரியும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. இந்த இடத்துல ஆண்டவர் இருக்காரு, அந்த இடத்துல ஆண்டவர் இருக்காருன்னு அடையாளங்களுக்கு பின்னாடி நம்ம ஓடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் மனிதர்களுக்கு பின்னாடியோ அடையாளங்களுக்கு பின்னாடியோ ஓடக்கூடாது. இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நம்பாதீங்க. ஆன்டி கிரைஸ்ட் பல பேர் கிறிஸ்துவனுடைய நாமத்தையே தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்று பல பேர் சொல்லி மாண்டு போனார்கள். பல பேர் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ஐடல் வர்ஷிப் பண்ணுறாங்க. பல பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களையே ஐடலாக்கி, அவங்களையே ஒரு விக்கிரகமாக்கி அவங்கள வர்ஷிப் பண்ணுறாங்க. ஜீசஸை ஃபோக்கஸ் பண்ணுறத மறந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களாம், ப்ராஃபஸி சொல்கிறாங்களாம், அவங்க சொல்கிறது நடக்குதான். கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க அடையாளங்களையும் அற்புதங்களையும், அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அற்புதம் நடக்கும், அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அடையாளம் நடக்கும், எல்லாமே நடக்கும், நம்ம பிரமிக்கத்தக்கதான காரியங்கள் நடக்கும். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் நம்மளுக்கு சொல்லுகிறது, வஞ்சிக்கப்படாது இருங்கள், எச்சரிக்கையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு தான் ஆண்டவருடைய வார்த்தை மறுபடியும் நமக்கு வருகிறது. கள்ள கிறிஸ்துகள். சமீபத்தில் நான் ஒரு ஒரு பாஸ்டரை குறித்து, மேலை நாட்டில் இருக்கிற ஒரு பாஸ்டரை குறித்து ஒரு காரியம் நான் வீடியோ பார்த்தேன். அப்போ அவருடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடுறாங்கன்னா, சர்ச்சில் இருக்கிறவங்களாம் ஏஞ்சல்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய பேரணி மாதிரி நடக்குது. அவரை ஒரு தேரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வராங்க. அது பார்க்கும்பொழுது எனக்கு, அதாவது கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக அவரோட தலையில் ஒரு பொற்கிரீடத்தை வைத்து இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன தான் பண்ணுறாங்க இவங்க? ஸோ கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள். ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோம்? கர்த்தருடைய வார்த்தை மேலே நிலை நிற்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நாம் நிலை நிற்க வேண்டும். நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். என்ன நடக்க போதுன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாகவே கூறிவிட்டார். ஸோ அந்த நாட்களில் உபத்திரவத்திற்கு பின்பு என்ன நடக்கும் என்று பார்க்கிறோம். சூரியன் என்ன பட போகிறது? அந்தகாரப்படகிறது. சந்திரன் என்ன பட போகிறது? ஒளியை கூடாது இருப்பது. வானத்தின் நட்சத்திரங்கள் விழும். இது உபத்திரவ காலத்தில் நடக்கிற காரியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டிகள் ரகசிய வருகையிலேயே அவரோடு கூட செல்ல வேண்டும். ரகசிய வருகையிலே அவரோடு கூட நம்ம போயிடணும். வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களில் உள்ள சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் என்ன செய்வார்? மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மீது வருகிறதை காண்பார்கள். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறது, the second coming of Jesus Christ. எல்லோரும் பார்க்கும்படியாக. அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடை முனை முதற்கொண்டு வானத்தின் கடை முனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கலை தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியீர்களே, அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறாருங்கிறதை அறியுங்கள். ஸ்ப்ரிங் சீசன் எப்போ வரும்? இப்போ என்ன நடக்குதுன்னா, எல்லா செடியை நம்ம பார்த்தோம்னா எல்லாமே இந்த பனியினுடைய அதிக தாக்கத்தினால ட்ரை ஆயிடுச்சு, எல்லோ கலரில் மாறிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அதெல்லாம் அந்த இலையெல்லாம் ட்ரிம் பண்ணி விடணும், ப்ரூன் பண்ணி விடணும். இன்னும் கொஞ்ச நாளில் என்ன வரப்போகுது? ஸ்ப்ரிங் சீசன் வரப்போகுது. அப்போ என்ன நடக்கும்? குட்டி குட்டியாக நியூவாக ஒரு இலைகள் வந்து அது அந்த செடியினுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அருமையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல சொல்லுகிறது, அத்தி மரத்தினுடைய ஒரு உவமையை ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்காரு. இளம் கிளை எப்படி துளிர் விடும்பொழுது வசந்த காலம் வந்துருச்சுன்னு நமக்கு தெரியுதோ, அது மாதிரி மேலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை ரொம்ப சமீபம். அவர் வாசல் அருகே நின்றுட்டுருக்கார். உன்னத பாட்டு புஸ்தகத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த நேசர் எங்கே நிற்கிறாரு? வாசலில் நின்று அந்த சுனமித்தியாளுக்கு அவர் கதவை தட்டுவார். அந்தம்மா கதவை திறக்காதபடிக்கு பல நேரம் ஹெசிடேட் பண்ணும். இப்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி வாசலில் வந்து நின்றுட்டாராம். வாசல் அருகே வந்து இருக்கிறார். இவைகளை எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம பல நேரத்தில் பார்க்குறோம், துன்மார்க்கம் செய்கிறவன் இன்னும் அதிகமாக துன்மார்க்கத்தில் அழிந்து போகிறான். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவங்க இன்னும் அதிகமாக பண்ணிகிட்டே இருக்காங்க. இவைகள் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ அந்த சந்ததியாருக்காக, அப்பேற்பட்ட காரியங்கள் செய்கிறவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இப்போ ஆண்டவருடைய இந்த வருகையை குறித்து நாம் யோசித்து பார்ப்போமே. இந்த வருகையை நம்ம பார்க்கும்பொழுது பிதா ஒருவரை தவிர, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அவர் எப்பொழுது வரப்போகிறாருங்கிறது
தெரியாது. அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவரை தவிர வெற்ற ஒருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். So it is a divine plan of Father God. பிதாவாகிய தேவன் அவர் ஆதியும் அந்தமுமானவர். அவர் he has no beginning or no end. அந்த பிதாவானவர் இந்த பூமியானது ஒழுங்கின்மையாக இருக்கும் பொழுது வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு காரியங்களை உண்டு பண்ணினார். வார்த்தையினால் அவர் இந்த உலகத்தை படைத்தார். அவர் ஒருவரை தவிர இந்த வார்த்தையின் தெய்வமாகிய குமாரனுக்கு கூட அவர் எப்பொழுது வரப்போகிறாருங்கிறது தெரியாது. அருமையான கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாருங்க. நமக்கு தெரியாது. நம்ம யோசிக்கலாம், நம்ம தாத்தா பாட்டி காலத்திலேருந்தே ஒரு பயம். நம்ம தாத்தா பாட்டி கூட என்ன சொல்லியிருப்பாங்க, ஜீசஸ் வரப்போகிறாரு, தப்பு பண்ணாத, பொய் பேசாத, கெட்ட வார்த்தை பேசாத, தப்பான காரியம் பண்ணாத, நீ ஜாகிரதையாக இரு, எப்போனாலும் ஜீசஸ் வருவார், வந்து அவங்கள மட்டும் கூப்பிட்டு போயிடுவார், நல்லவங்கள மட்டும் கூப்பிட்டு போயிடுவார், அவரோட பிள்ளைங்களை மட்டும் கூட்டிகிட்டு போயிடுவார். ஆனால் இன்னுமே வரலையே ஆண்டவர். தாத்தா பாட்டியோட காலம் முடிந்து, அப்பா அம்மாவுடைய காலம் முடிந்து, நம்மளுடைய காலம் வந்து விட்டதே, இன்னும் அவர் வரலையே. நிச்சயமாக வருவார். வசனம் சொல்லுகிறது, வானம் பூமி ஒழிந்து போகுமா, என் வார்த்தைகள் ஒழிந்து போவது இல்லை. இந்த வசனத்தை நாம் இந்த கன்கார்டன்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மார்க் 13:30 தான் வருவார் என்பதை அந்த தீர்க்கதரிசன வசனத்தை படிச்சிடலாமா? சகரியா 9:9 அவர் கழுதை குட்டியின் மேல் வருகிறார் என்பதை ஒழிந்து போவதில்லை. அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். ஸோ மனுஷன் 34ஆம் வசனத்துக்கு பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் பொழுது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்கள் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரிலோ சேவலுக்கும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், அந்த திராட்சை தோட்டக்காரருக்கு குத்தகையாக அந்த ஓனர் அந்த திராட்சை தோட்டத்தை கொடுக்குறாரு. ஆனால் 3 முறை அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த திராட்சை தோட்டத்தை வந்து பார்க்க வருகிறவர்களை முதல்ல அடித்து அனுப்புகிறாங்க, அதுக்கப்புறம் அடித்து அனுப்புகிறாங்க, அதுக்கப்புறம் கொல்றாங்க. அப்புறம் அந்த திராட்சை தோட்டத்தினுடைய முதலாளியுடைய மகன் வரும்பொழுது கூட என்ன பண்ணுறாங்க, கொன்னுடுறாங்க. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்களெல்லாம் நிக்கிரகம் பண்ணுகிறார். ஸோ இந்த இடத்துல எப்படி அந்த திராட்சை தோட்டமானது அந்த குத்தகைக்காரர்களுக்கு அது ஒப்புவிக்கப்படுகிறதோ, இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஒரு மனுஷன் பிரயாணப்படும் பொழுது ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுக்குறாரு ஆண்டவர். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நிறைய தாளந்துகளை, கிருபைகளை, வரங்களை, பொறுப்புகளை, ஊழியங்களை அவர் நமக்கு கொடுத்து அவருக்கு நம்மளுடைய வேலைகளை நமக்கு நியமித்து இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம், விழித்து இருக்கும்படிக்கு காவல் காக்கிறவருக்கு கற்பிப்பான். அப்போ வீட்டு எஜமான் எப்போ வேணாலும் வருவார் சொல்லப்பட்டிருக்கிறது. சாயங்காலத்திலோ இல்லை நடுராத்திரிலோ இல்லை சேவல் கூகுற நேரத்திலோ இல்லை காலையிலையோ எப்போ வேண்டுமானாலும் வருவார். அப்போ அவர் வரும்பொழுது நினையாத வேளையில் அவர் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு விழித்திருங்கள். ஸோ இங்கே தூங்குகிறது வந்து எதை குறிக்கிறது என்றால், இட் இஸ் நாட் த ஸ்லீப்பிங், நம்மளுடைய சரீர பிரகாரமான உறக்கத்தை குறித்து இங்கே சொல்லப்படலை. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமான உறக்கத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. ஏன்னா நம்முடைய ஸ்பிரிட் வந்து அவரோடு கூட கனெக்டடாக இருக்கும் பொழுது, பல நேரத்தில் நம்ம யோசிப்போம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இரவு வேளைகளில் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை தட்டி எழுப்புவார். இந்த குறிப்பிட்ட நபருக்காக என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு, இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபம் பண்ணு, இவங்க ஸ்ட்ரகிளில் இருக்காங்க என்று தட்டி எழுப்புவார். ஸோ அந்த நேரத்துலலாம் என்ன நடக்குது, நம்ம படுத்துட்டோம், நம்ம தூங்கிட்டோம், ஆனால் நம்மளோட ஸ்பிரிட் அவரோடு கூட கனெக்டடாக இருக்கிறதுனால அந்த ஸ்பிரிட்டில் ஒரு அலர்ட்னஸ் இருக்குது பாருங்கள். அது மாதிரி தான் நினையாத வேளையில் அவர் வரும்பொழுது உங்களை தூங்குகிறவர்களாக, ஸ்பிரிட் மேன் தூங்கக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் ஆவிக்குரிய மனுஷன் தூங்கக்கூடாது. சரீர பிரகார மனுஷன் தூங்கலாம். we all need 8 hours of sleep every day. ஒரு மனுஷன்
தன்னுடைய வாழ்நாளில் 1/3 தூங்கணும். ஓகேயா? 3 அவங்க 60 வயசுனா அவங்க எவ்வளோ வயசு அவங்க தூங்கியிருப்பாங்க? 20 வருஷம் அவங்க தூங்கியிருப்பாங்க. அவ்வளோ காலகட்டம் என்ன பண்ணியிருக்கணும்? தூங்கணும். தூங்கும் பொழுது தான் நம்மளுடைய சரீரத்தில் ரீஜெனரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது, உயிர்ப்பிக்கிற காரியங்கள் நடக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற இந்த தூக்கமானது என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலாக நம்ம தூங்கக்கூடாது, ஸ்பிரிச்சுவலாக நம்ம அலர்ட்டாக இருக்கணும், ஆண்டவரோடு கூட கனெக்டடாக இருக்கணும். ஸோ நினையாத வேளையில் அவன் அந்த வீட்டு எஜமான் வருவது போல தூங்குகிறவர்களாக கண்டுபிடிக்காத படிக்க நம்ம எப்படி இருக்கணும்? விழித்திருக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள், விழித்திருங்கள். வாட்ச் அண்ட் ப்ரே. இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனம் நாம். அவருடைய பெயரை பெற்ற கிறிஸ்தவள் என்று அவருடைய பெயரை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் எப்படி இருக்க வேண்டுமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாகவும் நம்ம இருக்கணும். அந்த அலர்ட்னஸ் நமக்கு முதல்ல எங்கே இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா, நம்மளுடைய இன்சைட், நம்மளுடைய ஸ்பிரிட் மேன் அலர்ட்டாக இருக்கணும். அந்த சர்பெண்ட் எப்படி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதோ, அதற்கு காது கிடையாது, அந்த மீதி சென்சஸ் தான் அதுக்கு இருக்குது, மீதி உணர்வுகள் தான் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ அலர்ட்டாக இருக்கிறதோ, அது மாதிரி கிறிஸ்தவ ஜீவியமானது அலர்ட்டாக இருக்கணும். கிறிஸ்தவ ஜீவியமானது ரொம்ப உஷாராக நம்ம இருக்கிறோம். கிறிஸ்தவ ஜீவியமானது நம்ம அப்படியே ஒரு சாதாரணமாக லேசியாக நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வருகை வெகு சமீபம். அதே நேரத்தில் கபடற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்க என்ன செய்வார்களாம்? கர்த்தரை அவங்க தான் தரிசிக்க போகிறாங்களாம். ஏன் ஆண்டவர் ஒரு முறையும் சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், சிறு பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது போல நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்க, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு இந்த கடைசி காலத்தில் இருக்க வேண்டிய 2 மிக முக்கியமான ஒரு காரியம், நம்ம புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருக்கணும், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக எச்சரிக்கை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். தொடர்ந்து கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும். தொடர்ந்து கலப்பையில் வைத்தவர்கள் நம்ம பின்னிட்டு பார்க்கக்கூடாது. தொடர்ந்து கிறிஸ்துவை நம்ம பின்பற்ற வேண்டும். நமக்கு சேலஞ்சே நம்முடைய ஃபெய்த்துக்கு தான். நம்முடைய காசுக்கோ நம்முடைய பணத்துக்கோ வேற எதுக்கும் நமக்கு சேலஞ்ச் கிடையாது. கிறிஸ்டியன் ஃபெய்த்துக்கு தான் நம்ம சேலஞ்ச். இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ட்ரிபுலேஷன், இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில், இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் நம்ம தொடர்ந்து கிறிஸ்துவை பின்பற்றுக்கிறோமா? அவமானங்களுக்கு நடுவில், நிந்தைகளுக்கு நடுவில், நெருக்கங்களுக்கு நடுவில், குறைவுகளுக்கு நடுவில் நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா? இட் இஸ் த பிக்கஸ்ட் ஆஃப் எ சேலஞ்ச் பிஃபோர் எவ்ரி கிறிஸ்டியன். Christianity is not a bed of roses, it is a bed of thorns. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கிறிஸ்துவை பின்பற்றுவோம். கொஞ்ச காலம்தான் இந்த பாடு, நிச்சயமாகவே கொஞ்ச காலம்தான். வெகு சமீபம், அவருடைய வருகை வெகு சமீபம் என்று நம்ம பார்க்கிறோம். அவருக்காக எந்த பாடுனாலும் ஏற்றுக்கொள்ளலாம். சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படாதீங்க. இந்த சரீரம் மண்ணோடு மண்ணாக போகிறது. இந்த சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படாதீங்க. ஆனால் இந்த வானத்தை பூமியை உண்டாக்கின ஆண்டவருக்கு நம்ம பயப்படுவோம். அவர் நம்மளை விட்டுட்டார்னா, அவருடைய வருகையில் நாம் ஒளிந்து போயிட்டோம்னா, அவருடைய வருகையில் கைவிடப்பட்டு போயிட்டோம்னா, வாட் அ பிட்டிஃபுல் கண்டிஷன். இப்போது இந்த ஆராதனை வேளையில் நம்ம கர்த்தரை பார்த்து சொல்ல போகிறோம், எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும்பா. எத்தனை பாடுகள் ஆனாலும் நான் சகிப்பேன், எத்தனை போராட்டங்கள் ஆனாலும் நான் சகிப்பேன், உங்களுக்காக சகிப்பேன்ப்பா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா, இன்னல் துன்பம்
இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று இவன் கண்ணீரை துடைத்திடுவான். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவான். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினார். அப்பா பிதாவே, இது இந்த நாளில் கூட தகப்பனே எச்சரிப்பின் சத்தமாக எங்கள் கூட நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இப்பொழுதும் அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மார்க்கம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று. இந்த வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து நமக்கு எச்சரிப்பின் சத்தமாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று, எக்காலத்திலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், இப்போ நடந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலைகளும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அநேக இடங்களில் யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறேன், இயற்கை சேதங்கள் நடந்து கொண்டு இருக்கு, பேரழிவுகள் நடந்து கொண்டு இருப்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அநேக இடங்களில் பொய்யான போதகங்களும் கள்ள தீர்க்க தரிசனங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது என்று நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் நாம் எல்லாவற்றையும் பகுத்து அறிந்து வேதத்தின்படி நாம் நடக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சாட்சி இந்த இடத்துல தோன்றுகிறது. உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு போதகரோட சாட்சியை நான் பார்த்தேன். அவர் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேரை ஆண்டவர் பக்கமாக, வெளிநாட்டில் அவர் ஆண்டவர் பக்கமாக வழி திருப்பி கொண்டு வந்தாராம். ஆனால் அவரோட காதுகளில் வேறு சத்தம் கேட்டுச்சான். அந்த சத்தத்தை கேட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த 1,00,000 பேரையும் வேற மார்க்கமாக அவர் மாற்றி அவர் ஆண்டவரை விட்டு விலகி போகும்படியாக அவர் அந்த செயலை செய்தார் என்று. அப்போ ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம், வேதத்தை அறிந்து கொண்டு இருக்கிறோம். அவர் இந்த நாட்களில் நம்மளை பார்த்து சொல்லி கொண்டு இருக்கிறாரா, எச்சரிப்பின் சத்தமாக பேசி கொண்டு இருக்கிறாரே, நம்ம அது எல்லாவற்றையும் நம்பக்கூடாது என்று. ஆனால் அவர் ஒரு போதகராக இருந்தோம் 1,00,000 பேரை வழி விலகி போகும்படியாக வேறு மாதத்துக்குள்ளே கொண்டு போனது. இந்த நாள் அந்த காட்சியை பார்க்கும்போது நாங்கள் கலங்கி அழுது ஜெபிக்காரு. ஆண்டவர் பக்கமா வந்தவங்க, வேதத்தை அறிந்தவங்க வழி விலகி போகிறது
இந்த நல்ல பகுத்து அறியாம போகக்கூடாது. நம்ம கையில ஆண்டவரோட வேதத்தை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்து இருக்கிற இன்னைக்கு எச்சரிப்பின் சத்தமா நம்ம கூட பேசிக்கொண்டு இருக்கிற இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம ஆண்டவர் பக்கமா திரும்பலாமா? அப்படியாப்பட்ட சத்தங்கள், கள்ள போதகங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி எச்சரிப்பேன் நம்மள ஆண்டவர் பக்கமா வழி விலகி போகும்படியாக காரணங்கள் ஏதாச்சும் இருந்தா இந்த நல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? அப்பா, எங்களுக்கு பகுத்தறியக்கூடிய அந்த ஞானத்தை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா என்று நம்ம அப்படியே ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்து கேட்கலாம். நாங்க உங்க சத்தத்துக்கு செவி சாய்க்கணும். வேற எந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள போதகர்களுக்கும் செவி சாய்த்து நாங்க போகாத படிக்க எங்க இருதயத்தை உங்க பக்கமாய் நாங்கள் திருப்புறோம்ப்பா. இந்த வேலையில உம்மிடத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க கூட நீங்க இடைப்படுங்க, எங்க கூட நீங்க பேசு. பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக, பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம்மடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம்மடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம்மடிமை. ஆவியானவரே, அப்பா, எங்க கூட நீங்க இடைப்படுங்கப்பா, எங்க கூட இடைப்படுங்கப்பா. எல்லாவற்றையும் பகுத்தறியக்கூடிய விசேஷித்த ஞானத்தை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. எங்க சபைகளுக்கு நீங்க தாங்கப்பா, எங்க குடும்பத்துக்கு நீங்க தாங்கப்பா, எங்க பிள்ளைகளுக்கு நீங்க தாங்கப்பா, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க தாங்கப்பா. அப்பா, எங்க தேவாதி தேவனே, அப்பா, இந்த வேளையில பகுத்தறிந்து எல்லாவற்றையும் செயல்படுத்தக்கூடிய அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அடுத்த தலைமுறைகள் வழி விலகி போக கூடாதுப்பா. எங்கள் தேவாதி தேவனே, அப்பா, உங்க வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. இந்த தேவ பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. ஆமென். அப்பா, நீங்க ஒவ்வொருவரும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். அப்பா, நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் பகுத்தறிந்து உங்க ராஜ்யத்தை கட்ட எங்க ஒவ்வொரு இடத்து வல்லமையாய் நீங்க பயன்படுத்துங்கப்பா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம், உங்களை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னை பேர் சொல்லி இயேசு
1999 ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவனாலும் கூடாத மறக்க முடியாத ஒரு நாள். கிரஹாம் ஸ்டெயின்ஸும் அவருடைய 2 ஆண் பிள்ளைகளையும் வண்டியில் வைத்து தீ கொளுத்தப்பட்ட நாள். அந்த நாள் அந்த ஊழியக்காரரையும் அந்த ஊழியக்காரரோடு எரித்து கொல்லப்பட்ட அந்த 2 ஆண் பிள்ளைகளையும் இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கிறோம். இன்னும் ஒரு வாரத்தில் அந்த நாள் வரப்போகிறது. இந்த சம்பவம் நடந்து 27 ஆண்டுகள் ஆகிறது. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று மத்தேயு 5:10 சொல்லப்படுகிறது போல, இந்த இந்திய தேசத்துல ஆண்டவருடைய ரட்சிப்புக்காக, மக்களுடைய நலனுக்காக தன்னுடைய உயிரை அவர் விட்டாரே. துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவஜனமே, நீங்க துன்பப்படுகிறீங்கன்னா உண்மையிலே நீங்க பாக்கியவான்கள். You are so blessed that you are persecuted for the righteousness. பரலோக ராஜ்யம் உங்களுடையது, பரலோக ராஜ்யம் உங்களுடையது, பரலோக ராஜ்யம் உங்களுடையது. இன்னொரு வசனத்தை இந்த வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். மத்தேயு 10:28 சொல்லுகிறது, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று. ஆண்டவருக்கு மாத்திரம் பயப்படுவோம். இந்த உலகத்துல இருக்கிற இந்த persecutions, உலகத்துல நமக்கு முன்னாடி இருக்கிற வஞ்சனைகள், இவற்றையெல்லாம் களைந்து விட்டு ஆண்டவரை மாத்திரம் பார்ப்போம். Let's focus upon our God. அப்படியே பரத்துக்கு நேரா நம்முடைய தலைகளை உயர்த்துவோமா? ஆண்டவர், நாங்க உங்களை மாத்திரம் பார்க்கிறோம்ப்பா, நான் உங்களை மாத்திரம் பார்ப்பேன்ப்பா, நான் மாத்திரம் இல்ல ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், என் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களை மாத்திரம் நோக்கி பார்த்து எச்சரிக்கையாக இருக்க, வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால எங்கள் சபைகளிலே கிரியை செய்ய எத்தனிக்கிற எல்லா வஞ்சகத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறோம். அக்கினியப்பட்டு சுட்டெரித்து போடுகிறோம். No one should be deceived in our church. No one should be deceived in our church. எந்த மார்க்க வேதங்களினாலோ, எந்த கள்ள தீர்க்கதரிசிகளினாலோ, எந்த கள்ள போதகர்களினாலோ, எந்த கள்ள கிறிஸ்துகளினாலோ எங்கள் சபைகளில, எங்கள் குடும்பங்களில் இருக்கிறவர்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு சுற்றி வெளியடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் விசுவாசத்தை வெளியடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க விசுவாசத்தை வெளியடைங்க. எங்க விசுவாசத்தை வெளியடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the good God bless you and have a blessed day. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.